வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நாம இன்னைக்கு கதைக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தெனாலிராமன் கதை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். தெனாலிராமன் தன்னுடைய கிராமத்துல இருந்து விஜயநகரத்துக்கு வந்திருந்தாரு. முக்கியமா அவரு அரசருடைய அவையில சேரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வந்திருந்தாரு. அது அவருக்கு ரொம்ப நாள் கனவா. அதுக்காக அவர் நிறைய முயற்சிகள் செஞ்சாரு. அரசரை போய் பார்க்கறதுக்கு தினமும் முயற்சி செஞ்சாரு. ஆனா அவரால அரசரை நெருங்க கூட முடியல. அதனால அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என்னன்னா, அரசரை தான் நெருங்க முடியல. ஆனா அரசருக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிபாரிசு செஞ்சா நாம எளிமையா அரசரை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை தோணுச்சாம். அதனால யார பார்க்கலாம் அப்படின்னு யோசனை செஞ்சாராம். ஆமாங்க, யார போய் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சாராம். அப்ப அவருக்கு தோணுதுதான் அந்த மகான். ஞாபகம் இருக்காங்க, பாட்டுல மகான் வருவாரு, மழை வரும்னு சொல்லுவாருல்ல, அதே மகான் தான். அந்த மகானை போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாராம். அந்த மகானுடைய பெயர் தாத்தாச்சாரியார். அவர் வேற யாரும் இல்ல, கிருஷ்ணதேவராயருடைய ஆசான குரு. அவர் என்ன சொன்னாலும் கிருஷ்ணதேவராயர் கண்ணை மூடிட்டு கேட்பாராம். அவர் குதின்னு சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கடல்ல குதிச்சிருவாராம். அப்படி இருக்கிற ஒரு குரு தெனாலிராமனை பத்தி சொன்னா கிருஷ்ணதேவராயர் தன் அவையில சேர்த்துக்க மாட்டாரா என்ன? அந்த ஒரு நம்பிக்கையில தான் தெனாலிராமன் தாத்தாச்சாரியாரை பார்க்க போனாராம். அவங்க வீட்டுக்கு போனா அங்க நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமா வெளில நின்று இருந்தாங்களாம். நீண்ட வரிசை இருந்துச்சான் அவரை பாக்குறதுக்கு. தெனாலிராமனும் அந்த வரிசையில ஒருத்தரா இருந்து தாத்தாச்சாரியரை பார்க்க காத்துக்கிட்டு இருந்தாராம். அப்ப அவருடைய முறை வந்துச்சான். அவர் உள்ள போய் தாத்தாச்சாரியரை பார்த்து அவரை பத்தி புகழ்ந்து பேசினாராம். குருவே வணக்கம், குருவே சரணம், குருவே உன் புகழ் வாழ்க, உன் புகழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி பெருமையா சொன்னாராம். அதை கேட்கும் போது தாத்தாச்சாரியருக்கு மலர் மாதிரி முகமெல்லாம் அவ்வளோ சந்தோஷத்தால பூரிச்சு போச்சான். அவரு தெனாலிராமனை திருப்பியும் சொல்லு, திருப்பியும் சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாராம். அதை கேட்க 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 அவருக்கு சந்தோஷமா இருந்துச்சான். காதுல தேன் பாயற மாதிரி இருந்துச்சான். அவரு உடனே தெனாலிராமனை பார்த்து, நீ அடுத்த தர என்னை பார்க்க வரும்போது ஒரு பதியம் எழுதி கொண்டு வா என்னை பத்தி அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு தெனாலிராமன், சரி அப்படியே செஞ்சுட்டா போச்சு குருவே அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் அவர் கேட்டாராம், சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு தெனாலிராமன் சொன்னாரா, கிருஷ்ணதேவராயருடைய அவையில அமைச்சரா ஒரு பதவி வேணும் அப்படின்னு கேட்டாரா. உனக்கா அப்படின்னு தாத்தாச்சாரியார் தெனாலிராமனை மேலையும் கீழையும் பார்த்தாராம். அப்புறம் அவர் சொன்னாராம், உன்னை பார்த்தா பட்டிக்காட்டா மாதிரி இருக்குது, உனக்கு அமைச்சரவையில இடமா? அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும், உன் மூஞ்சிக்கு எங்க அது இருக்குது அப்படின்னு சொன்னாராம். இது கேட்ட தெனாலிராமனுக்கு கோவம் வந்துருச்சான். என்னது, என்னை பத்தி என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னாராம். உன்னை பார்த்துதான் சொன்னேன், உனக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது, அந்த அரண்மனையில தோட்டக்காரனா ஆகிறது கூட உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு தாத்தாச்சாரியார் சொன்னாராம். இதை கேட்ட தெனாலிராமனுக்கு கடும் கோவம் வந்துச்சான். அப்ப அவர் சவால் விட்டாராம், பாருங்க தாத்தாச்சாரியாரே, நான் உங்களோட உதவி இல்லாம, யாருடைய உதவியும் இல்லாம அவருடைய அமைச்சரவையில இடம் பிடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். தாத்தாச்சாரியார், நீ இடம் பிடிச்சிட்டாலும் அப்படின்னு சொன்னாராம். தெனாலிராமனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். எப்படியாவது இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சாராம். அவரு ஆவேசமா தாத்தாச்சாரியரை பார்த்து, வாங்க அவையில சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அரண்மனையே விழா கோலம் பூண்டு இருந்துச்சான். அங்க நிறைய மக்கள் திரண்டு இருந்தாங்களாம். எப்பயுமே அவையில மாசத்துக்கு ஒரு முறை ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துறது வழக்கமா. ஆனா இந்த முறை ஆடல் பாடல் நிகழ்ச்சி வேண்டாம், அதுக்கு பதிலா எல்லாரையும் வேக்க வைக்கும் வித்தைக்கார நிகழ்ச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு அரசர் முடிவு பண்ணியிருந்தாராம். அரசர்கிட்ட அந்த வித்தைக்கார நிகழ்ச்சிய வைக்க சொல்லி சொன்னதே தாத்தாச்சாரியார் தானா. மக்கள்லாம் கூட்டமா நின்றுட்டு இருக்கும் போது ராமன் 4வது வரிசையில நின்றுட்டு இருந்தாராம். அப்ப கூட்டத்துல ஒரு குரல் கேட்டுச்சான், குருக்கள் வராரு வழிவிடுங்கோ, குருக்கள் வராரு வழிவிடுங்கோன்னு ஒரு 4 பேர் கத்துற குரல். அந்த குரு வேற யாரும் இல்ல, தாத்தாச்சாரியார் தான்.
அவரை ஒரு 4 பேரு பல்லாக்குல தூக்கிக்கிட்டு அரண்மனைக்குள்ள வந்தாங்களாம். வந்த உடனே அவரை பார்த்து அரசரே எந்திரிச்சு நின்று கையெடுத்து கும்பிட்டாராம். கையெடுத்து கும்பிட்டு குருவே சரணம் அப்படின்னு அவரை வணங்கினாராம். அப்புறம் அவருக்குன்னு சிறப்பான ஒரு சிம்மாசனம் போடப்பட்டுச்சான் அரசருக்கு பக்கத்திலேயே. அதில் உட்கார்ந்துக்கிட்டாராம் தாத்தாச்சாரியார். அதுக்கப்புறம் நிகழ்ச்சி நடக்க ஆரம்பிச்சிச்சான். வித்தைக்கார நிகழ்ச்சினா ஒன்றும் இல்லை, மேஜிக் ஷோ. ஆமாங்க, அதுதான் நடக்க போகுது. இந்த வித்தைக்காரனுடைய பேரு முத்தையாவா. அவரு நிறைய வித்தையை செய்ய ஆரம்பிச்சாராம். முதல்ல ஒரு சேவலை குடைக்குள்ள போட்டு மூடிட்டாராம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கூடை எடுக்கும் போது சேவல் கடையில முட்டை இருந்துச்சான். இதை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்புறம் ஒரு காலியான கிண்ணத்தை கொண்டு வர சொன்னாராம். அத ஒரு துணி போட்டு மூடிட்டாராம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த துணி எடுத்து பார்த்தா அந்த கிண்ணம் நிறைய பூந்தி இருந்துச்சான். அதை அங்க இருந்த அனைவருக்கும் கொடுத்தாராம். முக்கியமா குழந்தைங்களுக்கு கொடுத்தாராம். குழந்தைகள்லாம் அது ரொம்ப சுவையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கை நீட்டி கேட்டாங்களாம். அப்புறம் மூணாவதா ஒரு கல்லை எடுத்தாராம். அந்த கல்லை ஒரு கரண்டியில தட்டினாராம். அந்த கல்லுல இருந்து உள்ளாங்குழல் இசை முதல்ல வந்துச்சான். 2வது முறை தட்டினப்ப நாதஸ்வர ஓசை கேட்டுச்சான். 3வது தடவை தட்டினப்ப வீணையினுடைய ஒலி கேட்டுச்சான். இதை பார்த்த மக்கள்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கர ஓசை எழுப்புனாங்களாம். அப்புறம் 4வதா கொஞ்சோண்டு கடலப்பருப்பை எடுத்து வாயில போட்டு மென்னாராம். அப்புறம் அதை அப்படியே துப்பிட்டாராம். பார்த்தா அவர் துப்புனதெல்லாம் பளிங்கு குண்டுகளாம் மாறி இருந்துச்சான். இதை பார்த்த மக்கள் எல்லாம் வாயை பிளந்து அப்பா பிரமிப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம். அந்த அறையில மீண்டும் கர ஓசை கேட்டுச்சான். உடனே ஆணவம் கொண்ட அந்த முத்தையா, எனக்கு மிஞ்சினது யாரும் இல்லை, நான் பல சித்தர்கள் கிட்ட சித்து வேலை கத்திருக்கேன், இதெல்லாம் மந்திரமும் இல்லை, எல்லாம் தந்திரம், என்ன மிஞ்ச யார் இருக்கீங்க இந்த நாட்டுல? யாராவது ஒருத்தர் இருந்தா வாங்க, இந்த நாட்டுல ஆம்பளைன்னு ஒருத்தர் இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாராம். புத்திசாலின்னு ஒருத்தர் இருந்தா வாங்க அப்படின்னு சொன்னாராம். கிருஷ்ணதேவராயரோ யாராவது வரமாட்டாங்களா, நம்ம நாட்டுடைய மானத்தை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு அவரோட கூட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அப்ப ஒரு கை நான் அப்படின்னு தூக்குச்சான். அது வேற யாரும் இல்ல, தெனாலிராமன் தான். தெனாலிராமன் அந்த அவைக்கு முன்னாடி நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட வித்தக்காரர் சிரின்னு சிரிச்சாராம். சின்ன பாலகன் நீ என்னை தோக்கடிக்க போறியா அப்படின்னு. தெனாலிராமனோ, சின்ன பாலகனோ பெரிய பாலகனோ உங்களுடைய சவாலை நான் ஏத்துக்கிறேன், நீங்களா நான் பாத்திரலாம் அப்படின்னு சொன்னாராம். அந்த வித்தைக்காரனும் சிரிச்சுக்கிட்டே சரி என்ன சவால் சொல்லு அப்படின்னு சொன்னாராம். தெனாலிராமனும் தன்னுடைய சவாலை சொன்னாராம். நான் கண்ணை மூடிக்கிட்டே செய்யற ஒரு வித்தைய நீங்க கண்ணை திறந்துக்கிட்டு செய்யணும், உங்களால அதை செய்ய முடிஞ்சா நான் ஒத்துக்கிறேன், நீங்க தான் உலகத்திலேயே மிகப்பெரிய வித்தைக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். வித்தைக்காரரோ, அவ்வளவுதானா, இதை கூட என்னால செய்ய முடியாதா, நீ சொல்ற சவாலை ஒரு சின்ன பச்சில குழந்தை கூட செய்யுமே அப்படின்னு சொன்னாராம். அப்போ சவாலை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு தெனாலிராமன் கேட்டாராம். நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வித்தக்காரரும் சொன்னாராம். தெனாலிராமன் ஒரு வேலையாளை கூப்பிட்டு கொஞ்சோண்டு மண் எடுத்துட்டு வர சொன்னாராம். அந்த மண்ணை எடுத்துட்டு அந்த வேலைக்காரர் தெனாலிராமன்ட்ட கொடுத்தாராம். தெனாலிராமன் தரையில உட்காந்து அந்த மணலை 2 கூறுகளா பிரிச்சாராம். ஒரு கூரை கையில எடுத்து ஒரு கண்ணை மூடிக்கிட்டே தன் கண்ணு மேல மண்ணை போட்டுக்கிட்டாராம். இப்ப தன்னுடைய இன்னொரு கண்ணை மூடிக்கிட்டு இன்னொரு கூரை எடுத்து கண்ணு மேல போட்டுக்கிட்டாராம். இப்படி அவர் செஞ்சு காட்டி முடிச்சுட்டு எந்திரிச்சு நின்று வித்தைக்காரரை பார்த்து, இதே வித்தைய நீங்க கண்ணை திறந்துக்கிட்டு செய்யணும், உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாராம். வித்தைக்காரனோ, ஐயோ இவ்வளவு மண்ணை எப்படி கண்ணுக்குள்ள போட முடியும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாராம். அப்ப நீங்க தானே சவால் ஒத்துக்கிட்டீங்க, சவால் ஒத்துக்கிட்டா செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு தெனாலிராமன் சொன்னாராம். அந்த வித்தைக்காரனும் தன்னுடைய ஆகாரம் ஒளிஞ்சத உணர்ந்தாராம். தெனாலிராமா, என்னை மன்னிச்சிரு, நீதான் சிறந்தவன், நீதான் சிறந்த வித்தைக்காரன் அப்படின்னு அவர்கிட்ட தலை வணங்கினாராம் அந்த வித்தைக்காரன். அரசர் தெனாலிராமனையே நிலை கொத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். உனக்கு என்ன வேணும் தெனாலிராமா
கேள், நான் தரேன் அப்படின்னு சொன்னாராம். தெனாலிராமனோ சிரம் தாழ்த்து, அரசரே, நான் உங்களுடைய அமைச்சரவையில் விகடகவியாக வேண்டும் என்று விரும்புகிறேன். இது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. தங்கள் அருள் புரிந்து என்னை விகடகவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். உடனே அரசரும், உன்னை விட திறமசாலி இந்த பதவிக்கு யார் இருப்பார்? நீயே இன்று முதல் என் அரசவையில் விகடகவியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதை கேட்ட தெனாலிராமன் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா அவருடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறிச்சான். இப்ப தெனாலிராமனுக்கு தாதாச்சாரியார் பக்கத்திலேயே ஒரு ஆசனம் போடப்பட்டுச்சான். இதை பார்த்த தாதாச்சாரியார் மிகவும் கோபம் கொண்டாராம். அதான் குட்டீஸ், கதை முடிஞ்சிருச்சு. நாம தான் என்னைக்குமே பெருசுன்னு சொல்லிட்டு, நாம தான் என்னைக்குமே திறமசாலி, நம்மளாலதான் இது முடியும், வேற யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமா இருக்கக்கூடாது. எல்லாராலையும் எல்லாமே முடியும். நம்ம கிட்ட திறமை இருந்தா அதை நம்ம நல்ல மாதிரி உபயோகப்படுத்தணும். அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. இதுதான் இந்த கதையினுடைய நீதி. நிறைக்குடம் தழும்பாது, அதை மட்டும் என்னைக்கு மனசுல வச்சுக்கோங்க. குறைக்குடம் தான் ஆடும், நிறைக்குடம் என்னைக்குமே நிலையா தான் நிற்கும்.